வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த திக்குவா புயல தெரியல, இந்த புயல் வந்து நம்ம எங்க ஊரு சத்தியவேட வச்சு தாக்கி விட்டது. சோ இப்ப நம்மளுடைய டீம் மெம்பரான சஞ்சய் அவர்கள் வெளியே களத்தில் நின்று கொண்டு அந்த நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்க போறோம். சோ திஸ் இஸ் அசோக் கிஷோர். வெல்கம் டு அசோக் கிஷோர் AK57 Blacks. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கனெக்ட் பண்ணிட்டேன் காலு. ஹலோ சஞ்சய், இப்ப நிலவரம் எப்படி இருக்கு நீங்க சொல்லி ஆகணும். இப்ப அந்த புயல் எங்க இருந்து எங்க தாக்குது அதை நீங்க சொல்லணும். அசோக், வங்கக்கடலில் உருவாகிக்குள்ள காற்றழுத்த தாழ்வுமானது காற்றழுத்த பகுதியாக மாறுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காத்து வந்து எப்படி அடிச்சுனுக்குதுன்னு. இந்த இதுக்கு வந்து தித்வா புயல் என்ற பேர் வச்சுக்கிறாங்க. இந்த தித்வா புயல் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதோட பகுதியை நீங்க பாக்குறீங்கன்னா பாத்துன்னு தெரியல. கேமராமேன் எங்கேயோ வந்து எடுத்துக்கிறாரு. நான் கடல் கிட்டக்கிறேன். கடல் தண்ணி எப்படி பாயுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது போல அப்படியே அல்ல கொள்ளோலம் ஆகிக்குது. சத்திவேட பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாவே வந்து மழை காத்து அசோர காத்து வீசுகிறது. எதுக்குன்னு தெரியல. அசோக், அப்படியா? அப்படின்னா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இப்ப சேஃப்டியா இருக்கிறாங்களா? நீங்க முதல்ல சேஃப்டியா இருக்கிறீங்களா? நான் பத்திரமா தான் இருக்கிறேன். சரிங்க சஞ்சய், இப்போ நீங்க இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு புயல் பாதிக்கப்பட்டு இருக்குது மக்களுக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த காத்தினால கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும், ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாரு. யாரும் எந்த ஒரு காரணமின்றி வெளியில வர வேண்டாம் என்று சொல்லிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருக்க, வீட்டுல கூட இருக்காதீங்க. வீட்டு அண்டர் கிரவுண்ட் போயிடுங்க. எல்லாருமே அண்டர் கிரவுண்ட் கூட வேணாம், ஆகாயத்துக்கு மேல போயிடுங்க. ஏன்னா வந்து இந்த புயலோட தாக்கமானது அப்படி இருக்கும். ஸ்ரீலங்காவை அல்லக்கல்லோலமாக்கி இப்ப சத்திவேடை நோக்கி வந்து கொண்டிருச்சு, தமிழ்நாடை நோக்கி வந்து கொண்டிருச்சு. அனைவரும் அன்பாக கேர்ஃபுல்லா இருங்க, சேஃபா இருங்க. சோ இணைப்பில இருங்கள் சஞ்சய். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா நான் ஓகே. நேசா என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் இருக்கிற இடத்துல இன்னும் காத்து பயங்கரமா வீசுகிறது தெரியல. அவரே ஒட்டக்குச்சி மாதிரி இருப்பாரு, வெங்காச்சின்னு போகிறாரு தெரியல. இணைப்பில் நேசாவை கனெக்ட் பண்ணுங்க ஐயா. சஞ்சய் நீங்க இணைப்பில இருங்க. நேசா இன்னொரு இடத்துல இருக்கிறாப்ல, அவருக்கு போன் கனெக்ட் பண்றேன். அவரு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. வணக்கம் 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 நேசா, எங்க இருக்கிறீங்க? சுகண்ணா, நான் இங்கதான் காவரத்துல இருக்கிறேன். புயல்ல தான் இருக்கிறீங்களா? பார்த்து அடிச்சுக்காம இருங்க. இப்போ புயல் நிலவரம் எப்படி இருக்கு? நம்மளோட இணைப்புல சஞ்சயம் இருக்கிறாரு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுவோம். புயல் எப்படி இருக்குது நீங்க சொல்லுங்க பாப்போம். இங்க என்னது பே ஆஃப் பெங்கால் உருவாக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலையால மழை மட்டும் அச்சு நுறுக்கின்னு இருக்குது. அந்த மலையால எவ்வளவு சேதம் பண்ணிச்சிட்டோன்னா வர வழியில காலை போட்டு உடச்சிக்கினேன், அதாவது கீழே விழுந்து. அப்படியா? நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்ப எந்த பிரச்சனை இல்லையா? தொடர்ந்து இணைப்பில் இருங்க சோக்கண்ணா. உங்களுக்கு மேலும் நான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் செய்தி எல்லாம் தொடர்ந்து தரேன். ஓகே 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 ஓகே, மிக்க நன்றி. நீங்க ரெண்டு பேரும் இணைப்பில இருங்க. இப்ப நம்ம கௌதம் என்ன பண்றாருன்னு கனெக்ட் பண்ணி கேட்போம். ஹலோ கௌதம் தம்பி, வணக்கம் தம்பி. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? எல்லாரும் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, நீங்க ஃபீல்டு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. நீங்க எங்க இருக்கிறீங்க? யாருன்னு சொன்னது? நான் இங்க ஃபீல்டு இல்லை. நீங்க பாருங்கண்ணா, நான் இங்க தான் இருக்கிறேன். ஃபீல்டு நீங்க பாருங்கண்ணா, அத்தனா பாருங்கண்ணா, தண்ணி பாருங்கண்ணா. இங்க புயல் இந்த பகுதிக்கு ஒன்றும் வரல. வேறு லைன்ல இருக்குண்ணா, அந்த வர சொல்றேன். ஓகே ஓகே, மிக்க நன்றி கௌதம். கொஞ்ச நேரத்துல இணைப்பில இருங்க, நான் அடுத்த வாட்டி இன்னொரு ரவுண்ட் வரேன் உங்களாண்ட. மக்களே வணக்கம். பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோல ஆள் பத்தல. ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் நியூஸ் தேவைன்றதுனால நானே இறங்கி வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நைட்டு பேஞ்ச மழையால இதெல்லாம் ரொம்ப மழை வந்துச்சு. யாராவது வந்தா கேட்கலான்னு பார்த்தா யாருமே வரல. நம்ம தம்பி ஒருத்தர் வரப்பல, நைட்டு பேஞ்ச மழையில உங்களோட கருத்து என்ன? அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டாரு. சோ அவங்க வீட்டுல வந்து ரொம்ப வீடெல்லாம் நஞ்சிச்சான். பையன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறதுக்காக வெளியே வந்துக்கிறாரா, அப்படித்தானே? இப்போ வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதாவது ரொம்ப பெரிய குடும்பம் இருக்குது அவங்களுக்கு. குடும்பம் ஃபுல்லா நஞ்சு போயிடுச்சான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக தம்பி வந்துங்கிறாப்புல. இப்படி கவர்மெண்ட் உங்களுக்கு எதாவது நல்லா செஞ்சு எதுவுமே செய்யல கவர்மெண்ட் இது வரைக்கும். ஸோ அவங்களும் அவங்களோட ஓன் முயற்சியில தான் வந்து சாப்பாடு அது இது வாங்கிட்டு போயிட்டுக்கிறாங்களா. இப்படி வீடெல்லாம் நட்டிச்சா, வீடெல்லாம் நைட்டு அடிச்சு போயிடுச்சா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாப்புல. இப்போ நீங்க எங்க தான் தங்குறீங்க? அதாவது பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல தங்குறாப்புலையா. யாரோ ஒரு புண்ணியம் நம்மளோட அசோக் கிஷோர் AK57 Blacks சேனல் அவங்க தான் ஏதோ ஒரு வீட்டுல எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்ல எடுத்துன்னு போயிட்டு அவங்கள தங்க வச்சுருக்கிறாங்களாம். இப்போ உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா? அவனுக்கு எதுவும் அவருக்கு எதுவும் தேவைப்படலையா? நல்ல பாதிப்பு இல்லாம நல்லதா இருக்கிறாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. சோ இதுதான் நிலவரம். இதுக்கே கூப்பிட்டேன். அது ஒண்ணு இல்ல எங்களுக்கு தேவையான நியூஸ் வந்துச்சு. நீங்க போலாம். பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் நீங்க மழை பெய்ஞ்சதால ஏதாவது உதவி பண்ண நல்லா இருக்கும். நம்ம சேனல் மூலியமா நம்மளோட டீம் மெம்பருக்கு செய்யலாம். ஒரு நிமிஷம். இணைப்புல வந்து சஞ்சய், நேசா, கௌதம் வந்துருக்கிறாப்ல. என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து ஸ்டுடியோல வரணுமா? ஓகே ஸ்டுடியோ நஞ்சு போயிடுச்சா? ஸ்டுடியோ நஞ்சிச்சு. இப்போ நாங்கள் ஸ்டுடியோக்குள்ள போறோம். சரி வாங்க போயின்னு இருக்கலாம்.
வெல்கம் பேக் அசோக் கிஷோர் விளாக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னடா பண்ண போறோம்? நீச்சல் அடிக்க போறோம். நீச்சல் அடிக்க போறோமா? உலகமே நீச்சல் அடிச்சிருக்குது, இனிமே நம்ம நீச்சல் அடிச்சா என்ன பண்றது? நைட்டு பேஞ்சு மழையில எப்படி போதுமா மழை? சிறப்பான தரமான மழை பெய்யுது. சரான மயனா என்ன புயல் போச்சு, மாடு வச்சு போச்சு, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த ஸ்ரீலங்கா வீடியோ காட்டும், அதான் சொல்லிருக்கீங்க. 13 பேர் இறந்துட்டாங்க. இயற்கை சீற்றத்தை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. బడికి మేము పోయి రాని 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 వెళ్తాది. ఓకే, இந்த புயல்லையே சும்மா கன் மாதிரி வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யமதர்மராஜா தான். யமதர்மராஜா தான் கன் மாதிரி வருவாரு. சரி, ஓரமா வந்துருங்க. அது போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஓரமா இருக்கலாம், இல்ல நம்மள ஓரமா ஆக்கிட்டு போறாங்க. சவுண்ட் ஒன்று வருமே, கீழே தண்ணி போகுது. ராணுவ படை. அப்பா இதுதான்டா ராணுவ படை. டேய் அது ஆல்ரா நின்னுச்சுறாங்க. தெரிஞ்சுக்கியா? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. என்ன இது? பத்திரிக்கை, டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும்னா நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதானே தெரியும். இப்ப இந்த புயல் பேர் என்ன பேரு? தித்துவாவா? அந்த பேர்ல எவனா வைக்கிறான்? நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். திடீர்னு ஒரு புயல் வந்தா ஒரு பேரு, திடீர்னு ஒரு புயல் வந்தா ஒரு பேரு. எவனா வைக்கிறான்? இந்த தெரியாது. மொத்தா புயல்ன்றானுங்க, வாத்தா புயல்ன்றானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு புயல் வச்சு, அது என்னது? ஆந்திரா பக்கமா போயிடுச்சு. ஆந்திரா பக்கம் ஏன் போச்சா? அல்லு அர்ஜுனா பார்க்க போயிடுச்சு. எதுக்கோ போச்சு, அதுக்கு பேர் சொல்றேன். ஆந்திரா பக்கம் ஏன் போயிடுச்சு? இப்ப எங்க இருக்குது தெரியுமா? ஸ்ரீலங்கால இருக்குது. ஸ்ரீலங்கா ஏன் போச்சா? ஸ்ரீலங்கால படம் நடிக்கிறதுக்கு போயிருக்குது. படம் நடிச்சுட்டு வந்துடும். எங்களுக்கும் தெரியாது, இந்த நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. என்ன, ஆமா தானே? சோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு புயலுக்கு வித்தியாசமான பேரு யார் வைக்கிறா? அதுவும் வித்தியாசமா வைக்கிறான், அதையும் கமெண்ட் பண்றேங்க. பா என்ன தண்ணிடா சாமி. இந்த தண்ணில மாட்டி போட்டு வந்தேன். புயல விளாக் எடுக்கலான்னு வந்தோம். அதை தானே பண்ணிட்டு இருக்கிறோம். நைட் எல்லாம் அடிச்சது அது புயல் தானே? நைட் எல்லாம் புயல் அடிச்சது. இப்ப காலையில இருந்து அந்த தண்ணிங்க எல்லாம் கவர் பண்ணலாம்னு வந்தோம். செம்மையா இருக்குது. இது வந்து கவர் தருதுண்ணா, அதான் கவர்னா இதெல்லாம் கேப்சர் பண்ணலாம்னு நினைச்சோம். அதான் சொல்றேன். கவர் வேணும்னா தலையில எடுத்து மாட்டிக்க வேண்டியது. அந்த நடப்புல சொல்லியோ இப்ப கூட மாட்டி வந்து அதாவது அந்த ராணுவ படைங்க வந்து நான் இருக்கிறேன்னா இல்லடா. எப்பா அவன் தமிழ்ல சொல்ல மாட்டான். டேய் அவங்க நானா கூட நிக்க வச்சிட்டேன். ஆக்சுவலா வீடியோ இவ்வளவு நேரம் இடத்துக்கு தான் வந்தோம். இந்த தண்ணியில போய் அங்க ஒரு ஏரியா கவர் பண்றது தான் பிளானு. கௌதம் நேசாக்க சண்டை, தோனி பெஸ்டா விராட் கோலி பெஸ்டான்ட்டு. இவங்க 2 பேரும் இப்பதான் சால்வ் பண்ணி வந்துக்கிறாங்க. இப்ப கூட ஒரு மூஞ்ச பாருங்க, ஒரு பாக்குறாரு. ஏன்னா கேமரா முன்னாடி அவரும் ஒரு மாதிரி இருக்கிறாரு. நல்லா சண்டை போடாதீங்க, இப்பதான் அவங்கள சால்வ் பண்ணிக்கிறேன். அண்ணா இங்க இருந்து கண்டினியூ பண்ணுவார்.
பேருமே இந்தியா வருஷம் போராடுறாங்க. நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க சொல்றேன். அததானங்க ஏன் சொல்றேன். அதாவது என்னடாண்ணா போடா பாருங்க ஒரு ஆர்குமெண்ட் திடீர்னு ஓடியாரு. இதை நீ முடிச்சுக்க, நான் ஏன் முடிச்சுக்கிறேன். அதாவது மக்களே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு விளாக் ஒண்ணு இன்னைக்கோட விளாக், அதாவது என்ன புயல்றா இது, புண்ணாக்கு புயல், தித்வா புயல். இத பத்தி வீடியோ எடுக்கணும். தித்வா ஓகே தித்வா புயல். சோ இந்த புயலை பத்தி அதுவும் நல்லதா இருக்கும். தர்பூசணி அவங்க நானு போன வாரத்துல ஏதோ ஒரு வீடியோ பாத்துட்டா, எல்லாரும் குளிச்சுனே இருப்பாங்க தண்ணியில, அவங்க மட்டும் பாத்துக்கிட்டேன். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவனை இப்ப அவன் இருக்கிற வெளியே போயிட்டானா, பண்ணிட்டாங்களா அவன்லாம் வந்து இன்னொன்னு நேத்து ஒரு ரீல் பார்த்தேன், அந்த ரீலையும் போடுறேன், ஷோ பண்றேன் பாருங்க. விஜய் பாட்டுன்னு நினைக்கிறேன், இஷ்டத்துக்கு ஆடிக்கிறான் பாவா. அதேதான். திறமையானவங்க போறது இல்லைன்னா இந்த மாதிரி ஆமா. பைத்தியம் பண்றவங்க வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப வரஸ்ட் சீசன்டா. ஆமா ஏன்டான்னா இதுலயே தர்பூசணி இப்போ ஒன்னு சொல்றேன் கேளு. போன வீடியோல நம்ம மகாபலிபுரம் வீடியோல வந்து குறுக்க கௌசிங்க வந்தா, நான் வந்து குறுக்க வந்தால, இதுல இவன் வந்து தாண்டி விடிவா நம்ம இப்படியே பேசலாம். இது நீ என்னதான் பண்ணு, நான் வந்து கேமரா இவனோட வேலை. அவன் ஓகேவா? பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் வருது. நீ வாடா. கம்ஃபர்டபுளா காய்ஸ், பையனுக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்குது. நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி, கௌதம் நீ நல்லா பண்ற, இன்னும் நல்லா பண்ணு, வெக்கப்படாம நல்ல உனக்கு வந்ததை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, சூப்பரா பண்ணு அப்படின்னு சொல்லி பையனுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க என்கரேஜ் பண்ணாதான் நல்லா பண்ணுவான்னு சொல்லி அவனே சொல்லி இருக்கிறான். சோ தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட்ல கௌதம்காக கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன்டா உனக்கு. என்ன பேசுனா பிக் பாஸ் அந்த இந்த சீசன் ரொம்ப வரஸ்டா, வேஸ்ட். பேசாம அடுத்த சீசன்ல நம்ம 4 பேரையும் கூட்டு போயிட்டு ஒண்ணு இல்ல காய்ஸ், பிக் பாஸ் இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த சீசன்ல வந்து பிளாக் பண்ற ஒரு 4 டீமை உள்ள தள்ளுங்க. நல்ல பிரபலமான டீமை உள்ள தள்ளாதீங்க. எங்களை மாதிரி அப்கமிங் டீமை வந்து உள்ள தள்ளுங்க. ஓன்லி பிளாகர்ஸை வச்சு ஒரு சீசன் விடுங்க. நாங்க பிக் பாஸ் இடத்தையே சூப்பரா விளாக் பண்ணி செம்மையா எங்க டீமை நாங்க ஃபைனல் வரைக்கும் கொண்டு வருவோம். அதுதான் இந்த சீசன்ல இருந்து பிளாகா மாத்த சொல்றேன் நானு. இந்த விளாக்னு பேர்ல எதுவும் போடாது. ஃபர்ஸ்ட் விஜய் சேது கைத போய் சொல்றாரு. அதனால தான் தர்பூசணி ராஜா வெளிய ரீல்ஸ் பண்றதும் பிக் பாஸ் அங்க போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தோத்திட்டாரு. சார் ஒரு ஆக்டிங் பண்ணலாமா சார்? நியாயமா ரே போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஓ இந்த புயல் வந்து நைட் வந்து செம்ம மழை, என்னடா அச்சு தும்சம் வந்துச்சு. எங்க வீட்டுல வந்து கரண்ட் போயிடுச்சு, நெட்டு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லார் வீட்லாம் போயிடுச்சு. ஆனா வந்து அதாவது செம்ம மழை. நாங்க வந்து எங்க ஊர்ல நாங்க பாதிப்பு எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. விராட் கோலி செஞ்சுரி வச்சுக்கிறாரு, அவரால அந்த வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. போன எடுத்து பாத்துக்கிறாரு அவரு. சரி, அவர் சொன்ன ஒரு ஆனந்தம் ஒரு கேமராமேனுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. சோ விராட் கோலி பெஸ்டா தோனி பெஸ்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள கேமராமேன் நேசாவுக்கும் கௌதமுக்கும் ஒரு பார் நடந்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கும் ஓடிய மேட்ச் நடக்குது. ஸோ விராட் கோலி அடிச்சு தள்ளினுக்கிறானா. ஸோ விராட் கோலி இல்லைன்னா இது வரைக்கும் ஒரு கப்பு கூட வாங்கி இருக்க முடியாதுன்னு சொல்லி நேசாவும், தோனி இல்லைன்னா கப்பு அடிச்சிருக்க முடியாதுன்னு கௌதமும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா நீங்க நேசாக்கும் சஞ்சய்க்கும் நேசாக்கும் கௌதமுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க யாரு பெஸ்ட்ன்றது. இந்த டீம்ல தோனி இல்லைன்னா கூட நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு 100 அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்றான். எனக்கு அதுதான் கோவம் வருது. கேப்டன் கூல். அப்போ இன்னொன்னு பண்ணலாம், இன்னொரு நாளா விவாதமா வச்சுக்கலாம். ஒரு பிளாக் போடலாம், தோனி பெஸ்டா விராட் கோலி பெஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சு ஒரு பிளாக் ஒன்று வைக்கலாம்.
அடுத்த வீடியோ ட்ரை பண்ணலாம், ஓகேவா? கண்டிப்பா அது ரெண்டு பேட் பிடிக்க தெரியாது. ஏன்டா டேய், உங்க 2 பேருமே பேட் பிடிக்க தெரியாதா? அப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாமா? இப்போதைக்கு சஞ்சய் அவர்கள் நானா எங்க 2 பேர்ல யாராவது கேமரா போயிடுறோம். விராட் கோலி என்ற பக்கத்துல இருக்கிற ஆள் இங்க வரட்டும். நானே போறேன், அவங்க 2 பேரும். ஓகே, வந்துரு. எந்த மைக்கா? இந்த மைக் உனக்கு வேணுமா? ஓகே, நிலமா நீ இப்படி நின்னு. ஓகே, நீங்க ஆடியன்ஸே பார்த்து பேசுங்க. நீ அங்க பாரு, அவனே ஏன் பாத்துங்கற? இப்படி திரும்பிடா. ஓகே गाइस गाइस தான் அச்சிரா வச்சுக்கலாமா டிபேட்? அச்சிரா. சும்மா விராட் கோலி பெரியவனா தோனி பெரியவனா சும்மா பேசினா மட்டும் போறாது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் கவனிக்கிறீங்க. அதான் அச்சிரா. அத அச்சிரா. விராட் கோலியை பத்தி தி பெஸ்ட் 5 சொல்றேன். அதே மாதிரி தோனியை பத்தி தி பெஸ்ட் 5 சொல்லு. தி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இங்கிலீஷ் பேசறன்னு சொல்லுங்க. என்ன பேசி பேசுறா? நான் சும்மா தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் only one player to win the most of the ICC awards in international crickets. மோஸ்ட் அது தெரியல, அதான் தோனி ஃபேன்ஸ். அது தெரியல, அதனால தான் தோனி ஃபேன். இன்னும் பத்தாது ஏத்து நம்பர் 1 ஆச்சு. நம்பர் 2 சரி, இந்தியா கிரிக்கெட்ல அதிகமான ஐசிசி அவார்ட்ஸ் வாங்குற ஆள் யாரு? அது இப்பதானே சொன்னேன். சரி, யாரு தானே சொன்னேன். அது இப்ப சொன்னா சொல்றேன் பாக்க. அத நீ ஒரு பாயிண்ட் தான் 5 பாயிண்ட் சொன்னா ஒரே பாயிண்ட் 5 தடவை சொல்றேன். ஆஹா அசிங்கப்பட்டமே. இருங்க, நீ ஒன்னு சொல்றா. நீ ஒன்னு சொல்லு. அவர் வேர்ல்ட் கப் வச்சு கொடுத்தாரு. ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் நீ சொல்றா. அவரா கேப்டன்ஸே கொடுக்கலையே. விராட் கோலி வேர்ல்ட் கப் வச்சு கொடுக்கறாரா? இல்ல சரி, இல்ல நான் ஒத்துக்கறேன். இல்ல ஒத்துக்கறேன். ஓகே, அவர் கேப்டன்ஸே கொடுக்கலையே. இருங்க, அடுத்து சொல்லு. ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி கொடுத்த உடனே செமி ஃபைனல் வரைக்கும் போனாரு. அது தோனி ரோஹித் சர்மா தான். ஏற்கனவே தோனி நிறைய ஐசிசி தம்பி அப்படி ஃபைனல் வரைக்கும் போய் வந்தாங்க. எதுவே நடக்கல. அந்த இடத்துல ஃபைனல் வரைக்கும் போன கங்குலி இருக்கிறாரு, ரோஹித் சர்மா இருக்கிறாரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசுறேன். என்ன சாதிச்சாரு? சாதிச்சத மட்டும் 5 பாயிண்ட் சொல்லு. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீ ஒன்னு சொல்லிக்கிறேன். அப்பா திவாகர் ரியாக்ஷன் கொடுக்காத. சும்மாலாம் சொல்லலாம். நான் சொல்லலாம். இப்போ நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன, செகண்ட் பாயிண்ட் நீ தான் சொல்லணும். செகண்ட் பாயிண்ட் சொல்லு. சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து சச்சின் டெண்டுல்கர் சொல்லாத. விராட் கோலி பத்தி சொல்லு. சொல்லி முடிக்கிட்டான். சச்சின் டெண்டுல்கர் அடுத்ததான் அவருடைய ஓடிஐ 100 செஞ்சுரிஸ் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண ஒரே ஆளு விராட் கோலி தான். அதுவும் அவர் அதிகமான இன்னிங்ஸ் ஆடி பிரேக் பண்ணாரு. அவரு அதை விட பாதி கம்மியான இன்னிங்ஸ் ஆடியே 53 செஞ்சுரி அடிச்சு 52 செஞ்சுரி அடிச்சு பிரேக் பண்ணிருக்காரு விராட் கோலி. அதோட ரெக்கார்டு விராட் கோலி கிட்ட. ஓகே நீ இப்படியா சரி, நீ சொல்லு. தோனி ஓடிஐ கப் வச்சு குடுக்குறாரு. அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அது வேர்ல்ட் கப்னா, அதான் ஓடிஐ கப்னா வேர்ல்ட் கப். அது 50 ஓவர் வேர்ல்ட் கப் அடிச்சு குடுத்தாரு. அடுத்து அது ஒரு சிஎஸ்கே டீமுக்காக ஒரு 5-6 கப் வச்சு குடுத்தாரு. ஓகே ரெண்டாவது பாயிண்ட் நீ சொல்லுப்பா. நீயும் 2 பாயிண்ட், நீயும் 2 பாயிண்ட், நீ சொல்லுப்பா. என்னதான் சொல்றதுக்கு? ஆஸ்திரேலியா பொறு சொல்லுவாப்ல. இது வரைக்கும் நம்ம இந்தியா டீம் போயிட்டு ஆஸ்திரேலியாவை வெயிட் வாஷ் பண்ணதே இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் பார்த்த உடனே நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் நடுங்குவாங்க ஒரு அப்ப. அது தோனி கேப்டன்ஸியா இருக்கட்டும், யார கபில் தேவ் யார வேணா இருக்கட்டும், அவங்க கேப்டன்ஸ் பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட ஜான்சன், பவுலர்ஸ் ஜான்சன், அவங்க ஸ்டார் குறைவா இருக்கிறது. ஷார்ட்டா சொல்லி அவங்களோட பவுன்சர் என்ன சொல்ல வர? டக்குன்னு சொல்லு. சிம்பிளா சொல்லு. அதுக்கு நான் ஒரு நோஸ் கட் க்ளீனா சொன்னாதான். அதுக்கே நான் ஒரு நோஸ் கட் வச்சிருக்கேன். அது ஏதோ போனஸ் வச்சிருக்காங்க அந்த கப். சீக்கிரமா சொல்லு. நம்மளோட இந்தியா பேட்டர்ஸ் பயந்துட்டு இருக்கிற டைம்ல ஆஸ்திரேலியா போயிட்டு சொல்லு. அதுதானா ஆஸ்திரேலியாலே போயிட்டு போடுறா பவுன்சர் அப்படின்னு ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் பயந்து நடுக்க வச்சு ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் பண்ணி தரமட்டமா ஆகின ஒரே பிளேயர் நம்ம விராட் கோலி. 3வது பாயிண்ட் சொல்லு. நீ 3வது பாயிண்ட் சொல்றதுக்கு இருந்தா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல கப் வச்சு கொடுத்தது தோனி தான். சரிமா, கேப்டன்சி அவனுக்கு ஃபர்ஸ்ட். 4வது பாயிண்ட் சொல்லு. 4வது பாயிண்ட் கேப்டன்சி கொடுக்கல அவனுக்கு. டேய் என்ன பத்தி பேசு. யார பத்தி ஏதாவது பேசுனே அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆளு ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. போடா கோடி போஸ். அவ்வளவுதான். கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. இந்த விவாதத்தை இதோட முடிச்சுக்கலாம். ஜட்ஜ்மென்ட் சொல்லணும். டேய் ஏய்டா நோ ஜட்ஜ்மென்ட் சொல்லணும். பண்ணுங்கடா டேய். அவன் சொல்லுங்க. இந்த விவாதத்தை இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இது பயங்கர சண்டையில போயினுக்குது. தம்பி ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல, அந்த பாயிண்ட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு கிரிக்கெட்டே தெரியலன்னு சொல்லிடுறாப்ல. ஒன் சைடே கோல் அடிக்கிறாப்ல. 1000 தான் இருந்தாலும்
விராட் கோலி சொல்லும் போது 2 பேருமே ஈக்குவல் தான். யார் யாரு பெஸ்ட்ன்றது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா 2 பேருமே பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு படி மேல போனா இந்தியாவுக்காக நிறைய கப் அடிச்சு கொடுத்துருக்கேன். இந்தியா பேஸ் பண்ணி பார்த்தானா விராட் கோலி எந்த அளவுக்கு கப் அடிச்சு கொடுக்கல, தோனி தான் அதிகமா கப் அடிச்சு கொடுத்துறாங்க. இண்டிவிஜுவல்ல பார்த்தோம்னா நிறைய ரெக்கார்ட் எல்லாம் வந்து விராட் கோலி இண்டிவிஜுவலா நிறைய ரெக்கார்ட் அடிச்சுக்கிறாப்ல. சோ இந்தியால ஆடினாலும் அவரோட இப்ப 100 அடிச்சா இந்தியாவுக்குன்னு போவாது, அவரோட கணக்குல தான் போவோம். டெஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சா இந்தியாவுக்கு அது வராது, அவரோட கணக்குல தான் போவோம். ஆனா கப் அடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு தான் வருமே கண்ட. இண்டிவிஜுவல்ல விராட் கோலி தூக்கின்னு போக மாட்டான், தோனி தூக்கின்னு போக மாட்டான். சோ இதுல யார் பெஸ்ட்ன்றது நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு தெரிய வரும். சோ இப்ப நம்ம இந்த புயல்ல மாட்டிக்கணும். இன்னும் இப்போ மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க இருந்து நம்ம பக்கத்துல ஒரு இந்த தண்ணி வர ஏரி இருக்குது, அங்க போறோம். சரி வாங்க அப்படியே போலாம். மாட்டிக்கிறோம். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, அவளை நினைச்சுட்டு போலாம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. அடிச்சு காட்டுன்ற அத காட்டல இவனுங்க. ஆனா ஒரு நாள் மேட்ச் வச்சுக்கலாம்டா, உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஓவர். ஓகேவா? யார் அதிகமான ரன் எடுக்கிறீங்களோ அவனோட ஆளு தான் பெஸ்ட். நீ தோனி தானே? சரி சொல்ல மாட்டேன். இல்ல மீன் வரும்னு சொன்னாங்கடா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோமே, அதான் காலு கிட்ட பட்டுக்குன்னு போயிடுச்சு. இல்ல நானு இல்ல நம்ம வரும்போது ஆளுங்க மீன் பூச்சி இருந்தாங்க, கவனிக்கல நீங்க? நம்ம அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க மீன் பூச்சி. ஆமா ஆமா நம்ம வராது போயிடுமே. நல்லா இருக்குல்ல? இது உள்ள மீனெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க அந்த ஏரி உள்ள. அந்த மீனுங்க தான் அந்த தண்ணி வழியா வந்துன்னு இருக்குது. குட்டி மீன், பெரிய பெரிய மீன். போலாமா? இங்க போதுமா? வாங்க போலாம், ஏரி கிட்ட போலாம். ஆமா நல்லா இருக்கு. வா செம்மையா இருக்குறாப்பா. போட்டு கிட்ட விட்டா போலாம், நல்லா இருக்கும்ல? ஏதோ போட்டு பேப்பர் போட்டு இல்ல, பேப்பர் போட்டு நம்பி அங்க இறங்கி வர்றது. நான் சொல்றது படகு ஏதாவது இருந்தா அதை இறங்கி நம்ம போலாம். நீர் யானை, நீர் கோழி, அதெல்லாம் இங்க நிறைய இருக்கும். நீர் யானை நான் இங்க இருக்கிறது அங்கே இருந்தா ஐயா அவன் சொன்னதா ஐயா, நான் எதுவும் நினைச்சுக்கலாட்டேன். இது மேல இறங்க தேவையில்ல, செம்ம ஆழமா தான் இருக்கும் அது. ஆக்சுவலி வந்தா நீர் யானை இறங்க ட்ரை பண்ணா இல்ல அதையும் ட்ரை பண்ணிட்டோம். ஆக்சுவலா வந்து புயல் வந்துச்சு, புயல் வந்து தண்ணி ஏறி நிறைஞ்சிருக்குமே, தூண்டி மேல் வாங்கி மீன் பிடிக்கலாம் தான் பிளான் போட்டோம். பட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி நீங்களும் வீட்டுல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு உங்க ஏரி பக்கத்து கிட்ட எல்லாம் போங்க, மீன்கள் கிடைக்கும், நல்ல நேச்சர் வியூ கிடைக்கும். பார்க்கலாம். மூஞ்சி சரியில்லை, அப்ப நல்லா இல்லை அர்த்தம். அவரும் அப்படி பாருங்க. சரிடா, இதுதான் இந்த ஏரி. டான்ஸ் ஸ்பீக்கர் டான்ஸ் அந்த தண்ணி பாட்டத்துக்கே சூரியன்ற இப்ப என்ன ரேஞ்சில் இருக்கிறா தெரியுமா? அவ்வா சூர்யா இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் வீடியோ பண்ற அளவுக்கு போயிட்டான். அது வர வேண்டியதா, அவனுக்கு போட வேண்டிய அவசியமா? சூர்யா அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சுரா, செம்ம ரேஞ்ச் ஏறிச்சுரா. சூர்யா இல்ல சூரிய முத்துச்சான். சூரி முத்துச்சாமி. சூரிய கூட வாட்டர் மேலன் கம்பேர் பண்ணி பேசுறான். அவனே பேசுறான், யாரோ பேசல, அவனே பேசுறான். சூரிய கேரக்டர் எல்லாம் பண்ண மாட்டாரா அவரு? சம்பரம் பார்க்க சென தவளடா அவ. ஆக்சுவலா ஒண்ணு பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஆக்சுவலா ஒண்ணு பண்ணிருக்கலாம். வண்டலூர் ஜூல வந்து நம்ம நீர் யானைய பாக்கல, பேசாம நீர் யானைன்னு சொல்லிட்டு திவாகரை போட்டிருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டுதான் இந்த நீர் யானை பார்க்க போற காய்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி இப்போ ஆமா அதான் அங்க ஒரு நீர் யானை இருக்கு பாருங்க. ஆமா திவாகர் இது போட்டு எப்படியா எல்லாம் டான்ஸ் ஆடினா
அத போடுறேன், இது நம்ம முன்னாடி போடுறேன். நடிகர்த்து எல்லாமே நடிச்சு காட்டணும். சூரிய கேரக்டர் பண்ண மாட்டேன். அவனா நம்ம நடிகர் திலகம் ஜெமினி கணேசனா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா. ஐயோ மொத்தத்துல கணேசன் வருது இல்ல, மொத்தத்துல கணேசன் வருது இல்ல, அது போதும். சரி போலாமா? போலாமா? என்ன பண்ணலாம்? இங்க கிளம்பா. அவ்வளவுதான், போலாம் வாங்க. ஒன்னா நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிரில் வீடியோ போடலாம் தான் ஒரு பிளான்ல இருந்தோம். பட் வந்து இந்த மழையினால நாங்க போடல. ஆனா போட்டுருந்தா நல்லா தான் இருந்திருக்கோம். இப்போ வீடியோல மழை வரல. ஆனா வந்து நாங்க வீடியோ ஸ்டார்டிங் வந்தப்பே தூரல் வந்தது. ஒருவேளை நாங்க வீடியோ எடுக்கும்போது மழை வந்தா எப்படி கஷ்டமாயிடுமேன்றதுனாலதான் நாங்க கிரில் பண்ணல. ஸோ ஆல்ரெடி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம தம்பி எத்தனார் போய்கிறாப்புல, வருவாப்புல, வந்த பிறகு சாப்பிட்டுட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தம்பி வந்துட்டாப்புல. வாபா வாபா. நல்லா இருக்கு. முடியல, நீ தர நீ என்ன தர்றா? தர்ற உன்னால முடியும் தர்றா. அதெல்லாம் கேட்காதுண்ணா. உண்மையிலேயே தரடா தரடா. பரவாயில்ல, கொட்டுற மாதிரி ஒண்ணு இல்ல. ஓகே வா, இந்தாங்கடா எடுத்து சாப்பிடுங்கடா. தொட வேணும்னா உள்ள இருக்கிற தொட கிடையாதுடா இது. என்ன பாக்குறீங்க? அவ்வளவுதான். அவரே எடுத்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, டாடா, bye bye.